நம்ம உடம்புக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் ஆனாலும் லைக் பேக் பெயின், நீ பெயின், மசில் டியர், போன் ஃப்ராக்சர், இந்த எல்லா ப்ராப்ளமுமே ஆட்டோமேட்டிக்காகவே சரியாகிடும் தான். அந்த மேஜிக் நம்ம பாடிக்கு இருக்கு. இருந்தாலும் நம்ம ஏன் ஒரு பிசியோதெரபி டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது முக்கியம்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவோம். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் சுவாமிநாதன், பிசியோதெரபிஸ்ட். நம்ம உடம்புல ஒவ்வொரு பார்ட்டும் சரியாகிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் இருக்குது. அந்த டயத்தில் தான் அது ஹீல் ஆகும். ஃபஸ்ட்டு அதெல்லாம் என்னென்ன, அது ஹீல் ஆகக்கூடிய டைம் என்னென்னு லிஸ்ட் டவுன் பண்ணி நம்ம பார்த்துருவோம். பிளேட்லேயோ கத்திலேயோ நமக்கு ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்னா ஸ்கின் இன்ஜுரிக்கு கீழே கிளாஸிஃபை ஆகும். அந்த ஸ்கின் இன்ஜுரி 1 to 2 வீக்ஸ்க்குள்ளே ஹீல் ஆகிடும். நம்ம கீழே விழுறோம், அடிபடுறோம், போன் ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னா அந்த போன் ஃப்ராக்சர் ஹீல் ஆகிறதுக்கான டைம் 6 to 8 வீக்ஸ் ஆகும். முதுகு தண்டுவடத்துலையோ இல்லை ஸ்பைனல் கார்ட்லேயோ நமக்கு டிஸ்க் இஷ்யூஸ் இருக்கும். ஜவ்வு விலகுதல்னு சொல்லுவாங்க. இல்லை கீழே வளர்ந்து கால் சுழுக்கு ஏற்படுது அது சொல்லுவோம். இல்லை ரிப்பீட்டடாக ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணி அந்த மசில் வீக்னஸ் போகுது. இது எல்லாமே சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி அண்ட் மசில் இன்ஜுரிக்கு கீழே வரும். இந்த 2 இன்ஜுரியும் ஹீல் ஆகிறதுக்கு 3 months வரையும் கூட ஆகலாம். தென் டெண்டான் இன்ஜுரி ஹீல் ஆகிறதுக்கு 3 to 6 months வரையும் கூட ஆகும். டெண்டான்ங்கிறது மசில் போய் போனில் அட்டாச் ஆகிற இடத்துல நம்ம டெண்டான்னு சொல்லுவோம். இருக்கிறதுலே லேட்டாக சரியாகிறது நர்வ் தான். ஒரு நாளைக்கு 1 மில்லிமீட்டர் அளவு மட்டும்தான் நர்வோட க்ரோத் இருக்கும். இதனால தான் நர்வோட கட் இன்ஜுரியோ இல்லை ஸ்ட்ரோக் பேஷண்ட் இல்லை ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பேஷண்ட்ஸ் எல்லாம் ரெக்கவரி ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் ரொம்ப லேட்டாக இருக்குது. இப்போ நர்வ் இன்ஜுரி பிரெயின்லேயோ இல்லை ஸ்பைனல் கார்டுலேயோ முதுகு தண்டுவடத்துலையோ ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்னா அவங்களோட ஹீலிங் டைம் 6 monthsலேருந்து மெனி இயர்ஸ் கூட ஆகலாம். இப்போ சொன்ன மாதிரி அந்தந்த பார்ட்டுக்கான ஹீலிங் டைமில் அந்தந்த ஆர்கன் அந்தந்த பார்ட்ஸ் ஹீல் ஆகிடும். அப்புறம் எதுக்காக நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா, எங்கள் மாதிரி டாக்டர்ஸ்லாம் உங்களோட ஸ்பெசிஃபிக் பெயினை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி அதை மட்டும் ட்ரீட் பண்ணுறது கிடையாது. வி ஆர் ட்ரீட்டிங் யூ ஆஸ் அ ஹோல் பர்சன். உங்கள் உடம்பையும் சரி உங்கள் மனசையும் சரி ரெண்டையுமே கேர் பண்ணுறது தான் ஒரு டாக்டர். உங்களுக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறம் ரூட் காஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த பெயின் அண்ட் ப்ராப்ளம் அதிகமாகாமல் தடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஏன்னா ரூட் காஸ் தெரிஞ்சால் தான் அந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக ரெக்கவரி கொடுக்க முடியும். பெயினை அக்ரவேட் பண்ணாமல் பார்த்துக்குவாங்க. செகண்ட் என்னன்னா, உங்கள் ப்ராப்ளமை உங்களுக்கு புரிய வைக்கிறோம். எதனால் அந்த பெயின் வந்திருக்கு, என்ன செஞ்சால் சரியாகும், எத்தனை நாளில் சரியாகும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது, இந்த ஒரு அட்வைஸ்லாம் டாக்டர்ஸ் ஆகிய நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். தேர்டு என்னன்னா, பெயின் இருக்கிறதுனால உங்களோட மூமெண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி கன்ஃபார்மாக குறைஞ்சிருக்கும். அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பெயின் இல்லாமல் சேஃபாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத டீச் பண்ணுறதுக்கு தான் டாக்டர்ஸ் கிட்ட வரும். இப்போ சொன்ன இந்த 3 பாயிண்ட்டுக்காக தான் நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி உங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். என்னதான் உங்கள் ப்ராப்ளம் உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சாலும் டாக்டர் அசஸ் பண்ணிவிட்டு அவங்க வாயால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா தான் ஒரு கான்ஃபிடென்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். அது டாக்டர் தவிர வேறு யாராலையும் உங்களுக்கு தர முடியாது. பி ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ.